தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பத்தின் உறவுகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் ஓடுகிற ஒவ்வொரு மனுஷனும் உலகத்தின் காரியத்தில் ஏதோ ஒரு பங்கை அவன் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். வேலை செய்கிறவன் வேலைக்கேற்ற ஊதியத்தினுடைய பங்கை அவன் எதிர்பார்க்கிறான். குடும்பத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தில் தங்கள் பிதாக்கள் நாட்டின, தன்னுடைய தகப்பன் நாட்டின அல்லது மூதாதையர்கள் நாட்டின அந்த குடும்பத்தின் சொத்துக்களின் பங்குகளுக்காக அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போது இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள், அவர்கள் படிப்பின் காரியங்களாக இருக்கட்டும், அவர்கள் செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த பங்கை அவர்கள் எதிர்பார்க்கிறதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு அவர் சொல்லுகிறார், அங்கே கர்த்தர் நமக்கு அந்த வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறது, கிறிஸ்துவனிடத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். கிறிஸ்துவனிடத்தில் பங்கு. அப்போ அந்த பங்கை நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு, இந்த உலகத்தின் ஓட்டத்தை ஓடுகிறதான நம்முடைய வாழ்க்கை, ஒரு நாள் இந்த ஓட்டம் முடியும் பொழுது அவரோட கூட நான் ஆளுகை செய்ய போகிறேன் என்கிற நம்பிக்கையை சபைகளின் மூலமாய், வேத வார்த்தையிலிருந்து, தேவதாசர்கள் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் உங்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்திருப்பது என்ன? கிறிஸ்து வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்போது அவரிடத்தில் பங்குள்ளவர்களாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையாவது, அவரிடத்தில் நீ பங்குள்ளவர்களாய் மாற்றப்படுவதற்கு, அவரிடத்தில் பங்கை பெற்றுக்கொள்வதற்கு ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையிலே முடிவு பரியந்தமும் உறுதியாய் நீ இருக்க வேண்டும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்கல்ல, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டீங்கல்ல, கிறிஸ்துவனிடத்தில் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டீங்கல்ல, ஆரம்பத்தில் நான் பெற்றுக்கிட்ட அந்த நம்பிக்கை கடைசி வரையிலும் அதிலே நான் உறுதியாய் இருந்து ஓடுவதற்கு தேவனிடத்தில் அனுக்கிரகத்தையும் பலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த கிறிஸ்துவனிடத்தில், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான அந்த இரக்கம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான அந்த ஈவு, ரட்சிப்பென்கிற ஈவு இலவசமாய் பெற்றீர்கள். அதை இலவசமாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோ அந்த நாட்களில் அதை நாம் பெரிதாக எண்ணினோம். ஆனால் காலங்கள் கடந்து போக நம்முடைய வாழ்க்கையின் வசதி நிலைகள் ஏறும்போது என் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் நம்பிக்கை கிறிஸ்துவனிடத்திலே ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்ட விசேஷத்திலே, ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்திலே, ஆரம்பத்திலே விதைக்கப்பட்டதான கர்த்தருடைய வசனமாகிய விதையிலே நான் உறுதியாக இருக்கிறேனா? அல்லது இன்றைக்கு என் வாழ்க்கை மாற்றப்பட்ட பின்பு நான் கேள்விப்படுகிற காரியங்களிலும், நான் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களிலும், நான் எதிர்பார்த்திருக்கிறதான சில தேவ மனிதர்களாக இருக்கலாம், உலகத்தின் காரியங்களாக இருக்கலாம், அவர்கள் சொல்லுகிற உபதேசங்களிலும் நான் கேட்டு கிறிஸ்துவை விட்டு விலகி போகிறதற்கு ஏதுவான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வழி நடத்தி இருக்கிறதா? இதை நீங்கள் எங்கே இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆரம்பத்திலே உனக்குள்ளாக போடப்பட்டதான விதை என்ன? அந்த ரட்சிப்பின் விதை என்ன? அதிலே நீ உறுதியாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து எனக்காக வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார், என் பாவங்களுக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசு மீண்டுமாய் வரப்போகிற இந்த காலங்களுக்குள்ளாக அவர் என்னை பரிசுத்தமாய் நடத்துவார். திருமுழுக்கென்கிற ஞானஸ்நானத்தினாலும் ஆவி என்கிறதான அவருடைய அபிஷேகத்தினாலும் என்னை அபிஷேகித்து நடத்துவார் என்கிற நிச்சயத்தை கர்த்தர் கொடுத்தாரே. இதை விட்டு உன்னை வழி விலகி போக செய்கிற காரியங்கள் என்ன?
கிறிஸ்துவனிடத்திலே பங்கு பெறாதபடிக்கு உன்னை வழி விலக செய்கிற காரியங்கள் என்ன? சபையை விட்டு விலகச் செய்கிற காரியங்கள் என்ன? இவைகளை விட்டு விலக செய்கிற எந்த ஒரு காரியங்களும் உங்களை விட்டு விலகி போகட்டும். ஒருவேளை அதை நீங்கள் விலக்காவிட்டால் கிறிஸ்துவனிடத்திலே உங்களுக்கு பங்கு கிடைக்காது, பங்கு உண்டாகாது. ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையிலே முடிவு பரியந்தம் என்பது ஒன்றிய மரணத்தின் முடிவு அல்லது கிறிஸ்துவனுடைய வருகை. அதை கடைசி வரையிலும் நான் அதில் உறுதியாய் இருப்பேனானால், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவனாய் இருப்பேனானால், அவருடைய வசனத்தின் மேல் நிச்சயம் உள்ளவனாய் இருப்பேனானால், அவரிடத்தில் நிச்சயமாய் எனக்கு பங்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு பங்கு உண்டு என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் தேவ பிள்ளையே, அந்த பங்கை இழந்து போகாதபடிக்கு இடையில் வருகிறதான எந்த உபதேசத்திற்கும் கள்ள காரியங்களுக்கும் இடையில் வருகிறதான உங்களை விட்டு விலகச் செய்கிற வழி விலகச் செய்கிற எந்த காரியத்திற்கும் உங்களை ஒப்புக்கொடாதபடிக்கு ஆவியின் ஒருமையை ஜாக்கிரதையோடு கூட காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிருபை பாராட்டுவாராக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கண்களை மூடி கர்த்தருடைய இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, இதை தேவனாகிய கர்த்தரே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையிலே ஆண்டவரே முடிவு பரியந்தமும் உறுதியாயிருந்து ஓட உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அவைகளிலே நிலைத்திருந்து கடைசியிலே கிறிஸ்துவினிடத்திலே பங்கை பெற்றுக்கொள்வதற்கு கிருபை பாராட்டும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். அவர்களை விட்டு விலகச் செய்கிற எந்த காரியங்களும் அவர்களை விட்டு விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அருமையாய் கர்த்தர் நம்மிடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, ஆரம்பத்தில் பிடித்து கொண்ட விசுவாசம், ஆரம்பத்தில் உள்ள பரிசுத்தம், முடிவு பரியந்தமும் அதில் நிலைத்திருக்க ஒரு நாள் கிறிஸ்து வெளிப்படும் போது அவரிடத்தில் பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நமக்கு உதவி செய்வாராக. God bless you. God bless you. God.